என்ன பிசுபிசுப்பு இல்லாத சன்லேண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் எளியோரின் நண்பன் அப்படின்னு இந்த அழகான விருது. இந்த தீம் மியூசிக்கில் நீங்கள் எந்திரிக்கும் போது என்ன இவ்வளோ வேகமாக எந்திரிக்கிறாரு அப்படின்னு பார்த்தானா படி ஏறினீங்க பாருங்க, சூப்பர் ஸ்டார் மாதிரி. தலை வெயிட்டு தலை எப்போதுமே சுறுசுறுப்பு தான். இதுக்கு இவ்வளோ ஸ்பீடா? ஆனால் நான் காரை 100 மைல் ஸ்பீடில் போவேன். அவசர கேஸுகள் அத்தனை பேரை புழைக்க வச்சுருக்கேனா இல்லையா? அவ்வளோ ஸ்பீடு 100 கிலோமீட்டர் ஸ்பீடு ஓட்டுவேன். இப்போ பைபாஸ் ரோடு, அப்போ சிங்கிள் ரோடு, அதில் 100 கிலோமீட்டர் போகலன்னா பார்த்துக்கங்க. தெரியுது படியே இவ்வளோ ஸ்பீடாக இருக்குன்னா உயிரை காப்பாற்றுற ஒரு முக்கியமான விஷயத்தை கையில் எடுத்துட்டீங்க. 53 வருஷம் பார்க்காத ரோடு இல்லை, போகாத இடம் இல்லை. 2000 கர்ப்பிணி பெண்களுக்கு மேலே தலைவரோட காரில் தான் போயிருக்காங்க. இதை மட்டுமே தன்னோட வாழ்க்கையாக நினச்சி செஞ்சுட்டு இருக்க ஒரு மாமனிதர் பக்கத்தில் நிற்கிறோம் நினைக்கும் அவ்வளோ ஹாப்பி. ஆனால் சத்தியமாக எம் டேம் இம்ப்ரெஸ் தலைவா. வந்தீங்க பாருங்க, ஒரு ஹக்கு கொடுத்துருவா, ஒரு ஹக்கு கொடுத்துக்கிறேன். நீங்க கட்டி பிடிக்கணும், அதான் ஹக்கு. சரி, ஐ லவ் யூ. அது மைக்கில் சொல்லுங்க, ஐ லவ் யூ. நான் பிறந்தது புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி. எனக்கு 5 பெண் குழந்தை. அவசர உதவிக்காக பழைய இரும்பு கடை வச்சு ஒரு அனாதை பாடி வந்து போட்டு தள்ளுவண்டி தள்ளிட்டு இருந்தாங்க. போய் பார்த்தவர் யதார்த்தமாக போயிருந்தேன். இந்த மாதிரி சொன்னோடனே காலையில் 10 மணிக்கு சொன்னாங்க. 11 மணிக்கு புதுக்கோட்டை போயிட்டு 12 மணிக்கு கொண்டாந்து நிப்பாட்டிட்டேன். அதில் பிரசவத்துக்கு முதல் 20 கிலோமீட்டர் வரை ஓட்டினேன். இந்த டிரைவருக்கு என்ன பண்ணிட்டாங்க, 2 எழுத்தை மறைச்சிப்பிட்டாங்க. சவத்துக்கு ஓட்டுறாங்க. ஓட்டுறேன்னு சொல்லி ஓட்டி 12,000க்கு மேலே அண்ணா இதை பாடி எல்லாத்தையும் அடக்கம் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பிரசவ கேஸு 2,000க்கு மேலே பிழைக்க வச்சுருக்கேன். ஆக்சிடென்ட் கேஸு ரொம்ப பேரை அடக்கம் பண்ணியிருக்கேன். என்னால் உயிர் உள்ள வரை இந்த சேவை தொடரும். ஐயா, நீங்க பண்றது ஒரு அரசு, ஒரு மாவட்ட நிர்வாகம் பண்ண வேண்டிய வேலை. ஒரு தனி ஆளா பண்றீங்க, சிரமமா இல்லையா? தமிழ்நாட்டில் நம்ம பிறந்தா நம்ம ஒரு சேவை செய்யணுங்கிற நோக்கத்தோடு இதை செஞ்சேன். யாரையும் எதிர்பார்க்கல. மனம் போன வாழ்க்கையில் நான் வாழ்ந்தேன். சோறு இருக்குது, காசு பணம் இருக்குது. சோறு இப்போ செல்ல மாட்டேங்குது. பணம் இல்லாத நேரத்தில் பசிச்சிச்சு. இப்போ எல்லா வசதியும் இருக்குது, சோறு செல்ல மாட்டேங்குது. செஞ்ச புண்ணியம் போதும், இன்னமும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் இதை பாருங்க, இப்போல்லாம் நிறைய சொல்கிறோம்ல, ஹேஷ்டாக் கப்புள் கோல்ஸ்லாம் போடுறோம். இதான் எனக்கு தெரிஞ்சு ரியல் கப்புள் கோல் நினைக்கிறேன். இப்படி தான் இருக்கணும். அப்படியே ரசிக்கிறாங்க. அங்கேருந்து அவர் துண்டு எடுத்து போடுறது, இவர் நடக்கிறது. பண்ணையாரும் பத்மினியும் படத்தில் வரா மாதிரி ஒரு காரு 2 பேர் தாங்க பெஸ்ட் கப்புள். 53 வருஷமா அப்படி வண்டி ஓட்டிட்டே இருக்காரு. வீட்டில் தான் இருப்பாரா? வீட்டில் தான் உங்களோட பேச, வீட்டை பற்றியே ஒரு நினைக்கவே மாட்டார். வீட்டில் போய் சாப்பிடணும், வீட்டில் போய் படுக்கணும், அதெல்லாம் எண்ணமே இருக்காது. அவர் சவாரி போய்த்து வந்துட்டு அங்கே அரச மரம்னு இருக்குது, அதில் போய் குளிச்சுட்டு வந்துட்டாருன்னா அங்கனே படுத்துட்டு டீயை குடிச்சிட்டு படுத்துருவார். எனக்கு வந்து காணுமேன்னு நான் தேடி போவேன். கடைக்கு இரும்பு கடை இருக்குது, இன்னும் காணுமே அப்படின்னு நான் தேடி அவரை போய் கண்டுபிடிச்சி கூட்டிக்கிட்டு வர்றது வீட்டுக்கு. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. போதுமா? உங்களுக்காக ஒரு முத்தம் கொடுக்குறேன். பிறந்தா இப்படி வாழணும், இப்படி முத்தம் கொடுக்கணும். கடைசி காலத்தில் நிம்மதியாக தூங்கணும், சாகணும்.